ஸ்கை ஐடி டெக் மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய லெசன்ல நாங்க தரம் 7 மாணவர்களுக்கான கணினி முறைமையின் பாதுகாப்பு தொடர்பான இந்த அழகை நாங்க பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். கணினி முறைமையின் பாதுகாப்பு. இந்த கணினி முறைமைன்னு சொல்ற நேரம் அதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வன்பொருள், இன்னொன்னு மென்பொருள். அப்ப வன்பொருள் ரீதியாகவும் நாங்க பாதுகாப்பு செய்யணும், மென்பொருள் ரீதியாகவும் நாங்க பாதுகாப்பு செய்யணும். இன்றைய லெசன்ல நாங்க வன்பொருள் ரீதியாக நாங்க எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். கணினி வன்பொருள்களை பாதுகாத்தல். அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு தெரியணும் வன்பொருள்னு சொல்றது என்ன. ரைட், வன்பொருள்னு சொல்றது பாருங்க, தொட்டு உணரக்கூடியதும் பார்க்கத்தக்கதுமான கணினியின் பாகங்கள், இதுதான் வன்பொருள்கள். இந்த வன்பொருள்களுக்கு நிச்சயமாக ஒரு வடிவம் இருக்கும். இந்த வன்பொருள்கள் கணினிக்கு வெளியில இருக்கிறத நாங்க வன்பொருள்னு சொல்ற மாதிரி கணினிக்குள்ளேயும், அதாவது முறைமை அலகுக்குள்ளேயும் வன்பொருள்கள் காணப்படுது. ரைட், இது பாருங்க, தெரிவிப்பி, சாவிப்பலகை, சுட்டி, இதெல்லாம் எங்களுக்கு வெளியில தெரிகிற கணினியின் வன்பொருள்கள். இதை நாங்க தொட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இதற்கு குறித்ததொரு வடிவம் காணப்படுது. அதே மாதிரி பாருங்க, இதை நாங்க சொல்லுவோம் முறைமை அலகுன்னு சொல்லுவோம், சிஸ்டம் யூனிட். இந்த சிஸ்டம் யூனிட்டுக்குள்ளேயும் நிறைய வன்பொருள்கள் காணப்படுது. ரைட், வன்பொருள்கள் என்னென்னு சொல்றேன். ரைட், இது சம்பந்தமான தெளிவான விளக்கம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நீங்க படிப்பீங்க. ரைட், முதலாவது அதுக்குள்ள பாருங்க இருக்கு தற்போக்கு பெருவழி நினைவகம், ஆங்கிலத்துல நாங்க ரேம்னு சொல்லுவோம். ரைட், அடுத்தது வன்வட்டு, ஆங்கிலத்துல ஹார்ட் டிஸ்க். ரைட், மூன்றாவது பாருங்க அதுக்குள்ள இருக்கு குளிர்த்தும் விசிறி, கூலிங் ஃபேன் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இலக்க முறை பல்திறவாற்றல் வட்டு செலுத்தி, டிவிடி டிரைவ், தாய் பலகை மதர் போர்டு, மைய முறை வழி அலகு CPU, அதே மாதிரி வலுவளங்கள் அலகு பவர் சப்ளை. இந்த மாதிரி பாருங்க, இதுல 7 விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது முறைமை அலகுக்குள்ள இருக்கிற கணினியின் வன்பொருள்கள். ரைட், ஓகே. ரைட், இப்ப நாங்க பார்ப்போம் கணினியின் வன்பொருள்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். ரைட், நம்மளோட கம்ப்யூட்டருக்கு வன்பொருள்களுக்கு, நம்ம கணினியின் பாகங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட முடியும்னு தான் நாங்க பார்க்க போறோம். ரைட், பாருங்க, முதலாவது உயர் மின்னோட்டம் கிடைப்பதன் மூலமாக. உயர் மின்னோட்டம், அதாவது கூடுதலான கரண்ட் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா அது எங்களோட கணினியின் வன்பொருள்களை பாதிக்கும். ரைட், அடுத்தது சடுதியாக மின் தொடு பகற்றுவதன் மூலமாக. அதே மாதிரி பாருங்க, கணினி முறைமையின் உள்ளே மிகை வெப்பம் ஏற்படுவதன் மூலம், கணினி முறைமைக்குள்ள ஓவரா வெப்பம் அடைகிறதன் மூலமாக எங்களோட வன்பொருள்கள் பாதிப்படைய முடியும். அதே மாதிரி கணினி வன்பொருள்களின் மீது தூசு படிவதன் மூலமும் பூச்சி தொல்லை மூலமாக வன்பொருள்களுக்கு சேதம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம திருடர்கள் மூலமாகவும் எங்களோட வன்பொருள்கள் திருடப்படலாம். இந்த மாதிரியான விடயங்கள்ல நாங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்க்க போறோம். இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள்ல இருந்து எங்களோட கணினியை நாங்க எப்படி பாதுகாத்து கொள்றது. ஓகே, வாங்க. ஓகே, இந்த மின் காரணமாக ஏற்படுற சேதங்களை இழிவளவாக்குவதற்கு நாங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம். ரைட், பாருங்க, மின் காரணமாக சொல்ற நேரம் எங்களுக்கு கரண்ட் எதேச்சியா போயிடுச்சுன்னு சொன்னா, இல்லாட்டி ஓவர் கரண்ட் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க எப்படி நம்மளோட கம்ப்யூட்டரை பாதுகாத்து கொள்றது. முதலாவது நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அதுக்காக பயன்படுத்தக்கூடிய உபகரணம் என்னன்னு சொன்னா தடைப்படாத மின் வளங்கள். ரைட், தடைப்படாத மின் வளங்கள், அதாவது இதை நாங்க சொல்லுவோம் UPSன்னு சொல்லுவோம். நம்ம IT லேப்ல எல்லாம் இதை நாங்க பார்த்திருப்போம், அன்இன்டரப்யூட்டபிள் பவர் சப்ளை. ரைட், UPS. இந்த UPS நாங்க பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, சடுதியாக மின் தடை ஏற்படுற நேரம் இதன் மூலமாக ஒரு குறித்ததொரு நேரத்துக்கு மின் எங்க கணினிக்கு வழங்கப்படும். இதன் மூலமாக கணினியில ஏற்படுற பணிகள், அதாவது கணினியில நாங்க செஞ்சிட்டு இருக்கிற பணிகளை சேமிச்சு வைக்கிறதுக்கும் கணினியை சரியான முறையில ஷட் டவுன், அதாவது பணி நிறுத்தம் செய்யறதுக்குமான நேரம் எங்களுக்கு கிடைக்கும்.
ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க சொல்லுவோம் ஃபியூஸ், அதாவது உருகி. இந்த உருகியை ஏன் பயன்படுத்துறோம்னு சொன்னா கூடுதலான மின்னோட்டம் பாயிற நேரம் இது வந்து கணினிக்கு பாதிப்பு செலுத்தாம சரியான அளவு குறித்தது ஒரு கரண்ட்டை மட்டும் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி சரியா கட்டுப்படுத்தி எங்க கணினிக்கு வழங்கக்கூடிய ஒரு உபகரணம். இந்த ஃபியூஸை வந்து இந்த தற்காலத்துல பயன்படுத்துறதுக்கு பதிலாக மினி சர்க்கிட் பிரேக்கர்னு சொல்லுவோம். அதாவது இந்த பாருங்க, இதுதான் அது எம்சிபின்னு சொல்லுவோம். இந்த எம்சிபியை தான் இப்ப பயன்படுத்துறாங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா சர்ச் ப்ரொடெக்டர், எழுச்சி பாதுகாப்பு. இது எங்களுக்கு தெரியும் பாருங்க, மல்டிஃபிளக். இந்த மல்டிஃபிளக்கை நாங்க ஏன் பயன்படுத்துறோம்னு சொன்னா மிகை மின்னோட்டம் ஏற்படுற நேரம், அதே மாதிரி மின்னல் ஆகிய தாக்கங்கள்ல இருந்து எங்களுக்கு கணினியை பாதுகாத்து கொள்றதுக்காக தான் இதை நாங்க பயன்படுத்துறோம். ஆய்வு கூடத்துல காணப்படுற உபகரணங்களுக்கு மிகை மின்னோட்டம் பாயிறத இது வந்து கட்டுப்படுத்துது. ரைட். அதுக்காக தான் நாங்க இந்த மல்டிஃபிளக்கை பயன்படுத்துறோம். மல்டிஃபிளக்லயுமே ஃபியூஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி தரும். மின்சாரம் மூலமாக எங்களுக்கு எங்களோட கணினிக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதை குறைக்கிறதுக்காக, அதை வந்து நாங்க கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி விடயங்களை நாங்க பயன்படுத்தலாம். அடுத்ததா நாங்க பார்க்க போறோம் கணினி ஆய்வு கூடத்துல வழி சீராக்கம் செய்வதற்கு வழி சீராக்கியை பயன்படுத்தல். ரைட். இந்த வழி சீராக்கியை ஏன் பயன்படுத்துறோம்னு சொன்னா எங்க ஐடி லேப், பொதுவாகவே ஐடி லேப் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்ல இருக்கிற ஐடி லேப்ஸ்ல எல்லாமே என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏசி பொருத்தி இருப்பாங்க, ஃபேன் பொருத்தி இருப்பாங்க. அது ஏசி ஃபேன் இதெல்லாம் பொருத்துறதுக்கு காரணம் எங்களோட லேப் வந்து எப்பயுமே ஒரு குளிர்ச்சியான தன்மையில இருக்கணும். ரொம்பவும் குளிர்ச்சியா இருக்கக்கூடாது, ஒரு ஓரளவு குளிர்ச்சியான தன்மையில இருக்கணும். மிக வெப்பம் ஆகுறத வந்து நாங்க கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த மெத்தடை பயன்படுத்துறோம். நாங்க தமிழ்ல சொல்லுவோம் காற்று பதனாக்கின்னு சொல்லுவோம், ஏர் கண்டிஷனர். இந்த ஏர் கண்டிஷனரை பயன்படுத்தி எங்களோட கணினி ஆய்வு கூடத்தை வந்து நாங்க கணக்கான ஒரு குளிர்ச்சியான தன்மையில வச்சிருக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், கணினி ஆய்வு கூடத்துல சில உபகரணங்கள் வந்து அதிகமாக வெப்பத்தை வெளியிட்டுச்சுன்னு சொன்னா அந்த உபகரணங்கள் மீது நாங்க இந்த குளிர்த்தும் ஃபேன், இந்த கூலிங் ஃபேனை வந்து நாங்க பயன்படுத்துவோம். பொதுவாக நாங்க லேப்டாப்ஸ்க்குமே பயன்படுத்துவோம். இந்த லேப்டாப்ஸ் வந்து ஓவரா ஹீட் ஆகுன்னு சொன்னாங்க இந்த கூலிங் ஃபேனை வந்து பயன்படுத்தணும்னு சொன்னா அந்த ஹீட்டை வந்து தணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து நாங்க பார்ப்போம் பௌதீக சேதங்களில் இருந்து கணினியை பாதுகாப்பதற்கு செய்யத்தக்க செயல்கள். இந்த பௌதீக சேதங்கள்னு சொல்ற நேரம் பாருங்க, தூசு படியும், ஓவரா ஈரழிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பூச்சிகள்ல இருந்து எங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நாங்க பாதுகாக்கணுமா இருந்தா இதற்குரிய சிறந்த தீர்வு நம்ம ஆய்வு கூடத்தை நம்ம கணினிய நாங்க சுத்தமா வச்சிருக்கணும், துப்புரவா வச்சிருக்கணும். ரைட். அதுக்கு நாங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் பாருங்க, எப்போதும் வழி சீராக்கியை பயன்படுத்தணும், அதாவது ஏசியை பயன்படுத்தணும். ஆனா குறிப்பிட்ட ஒரு அளவுல தான் நாங்க பயன்படுத்தணும். ரைட். பாதணிகளை வந்து கலற்றிட்டு தான் நாங்க ஆய்வு கூடத்துக்குள்ள போவோம். நாங்க வெளியிடங்களுக்கு எவ்வளவு இடங்களுக்கு வெளியில போயிருப்போம். அப்ப ஆய்வு கூடத்துக்குள்ள நாங்க பாதணிகளை அணிந்து கொண்டே வார நேரம் மணல் தூசுகள் இதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா ஆய்வு கூடத்துக்குள்ள வரும். அப்ப இதுல இருந்து நாங்க பாதுகாப்பு செய்யறதுக்காக நாங்க ஆய்வு கூடத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நாங்க பாதணிகளை கலற்றி வச்சுட்டு தான் ஆய்வு கூடத்துக்குள்ள வரணும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ஆய்வு கூடத்துல இருக்கிற எல்லா கணினிகளையுமே நாங்க 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லா எல்லாத்தையுமே நாங்க கிளீன் பண்ணணும். தூசுகளை தட்டி சரியா தூசு படிகிறத வந்து நாங்க தடுக்கிறதுக்காக தான் இந்த வேலைகளை செய்யணும். 3 மாசத்துக்கு ஒருக்கா நாங்க கணினியை வந்து ஃபுல்லாவே எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். ரைட். அடுத்தது ஆய்வு கூடத்துக்குள்ள உணவு உட்கொள்றத வந்து நாங்க தவிர்க்கணும். ஏன் உணவு உட்கொள்றத தவிர்க்கணும்னு சொன்னா எதேச்சியா ஒரு உணவு வந்து கீழே கொட்டுனுச்சுன்னு சொன்னா இந்த உணவு துணிக்கைகள்னாலதான் எறும்புகள் பூச்சிகள் வந்து கவரப்பட்டு எங்க லேபுக்குள்ள வர வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த பூச்சிகள் எலிகள்ல இருந்து நாங்க பாதுகாக்கிறதுக்காக தான் உணவுகளை வந்து நாங்க லேபுக்குள்ள உட்கொள்ள கூடாதுன்னு சொல்றோம். ரைட். அது மட்டும் இல்லாம நாங்க ஆய்வு கூடத்தை வந்து ஈரழிப்பா இருக்கிறதுக்கு தவிர்க்கணும். ஓவரா ஈரழிப்பா இருந்துச்சுன்னு சொன்னா அதன் மூலமா ஷார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. திருடர்கள் கிட்ட இருந்து நாங்க கணினியை பாதுகாத்து கொள்றதுக்காக என்னென்ன செய்யலாம். ரைட். இது நம்மளுக்கு தெரியும். நாங்க வந்து ஆய்வு கூடத்துல இருக்கிற கதவுகளையும் ஜன்னல்களையும் சரியான முறையில லாக் பண்ணி வைக்கணும். லாக் பண்ணி வச்சோம்னு சொன்னா எங்களுக்கு திருடர்கள் கிட்ட இருந்து கணினியை வந்து நாங்க பாதுகாத்து கொள்ளலாம். அதே மாதிரி முறைமை அழகையும் எங்களோட மானிட்டரையும் நாங்க லாக் பண்ணி வைக்கலாம்.
இது வந்து பாருங்க லேப்டாப் செய்யினாங்க இந்த மாதிரியான லாக் இருக்கு. இதை நாங்க பயன்படுத்தி எங்களோட லேப்டாப்பையுமே நாங்க பாதுகாத்து கொள்ளலாம். அதுக்கு மேலதிகமா நாங்க திருடர்கள் கிட்ட இருந்து நாங்க பாதுகாக்கிறதுக்காக சிசிடிவியை பயன்படுத்தலாம். சிசிடிவின்னு சொல்றது நீங்க பார்த்திருப்பீங்க, அநேகமா பெரும்பாலும் பொது இடங்கள்ல இந்த சிசிடிவி கேமராக்கள் இருக்கும். இப்ப பெரும்பாலும் வீடுகள்லையுமே இதை பயன்படுத்துறாங்க. ஆய்வு கூடங்கள்ல பொருத்துறதன் மூலமாகவும் திருடர்கள் கிட்ட இருந்து நாங்க கணினியை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கணினி வன்பொருள் முறைமையை நாங்க பாதுகாத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள். இன்றைய லெசன்ல நாங்க இந்த கணினி முறைமையின் பாதுகாப்பு அழகுல கணினிக்கு வன்பொருள் ரீதியாக ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் என்னென்ன, அந்த அச்சுறுத்தல்கள்ல இருந்து எங்களோட கணினியை நாங்க எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். இதே மாதிரி இன்னும் ஒரு லெசன்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.